இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் மூக்கல்ல குருமா, மூக்கல்ல குருமான்னு சொல்லலாம், கொண்டக்கடலைன்னு சொல்லலாம். இதையெல்லாம் பயிர் வகையெல்லாம் வாரம் ஒரு தடவை குழந்தைங்களுக்கு குழம்பு வச்சு கொடுங்க, குருமா வச்சு தாங்க. இதையெல்லாம் சாப்பிட்டா குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஆனால் ஊற வச்சு நல்லா ஒரு 3 விசில் வச்சு நம்ம செய்யணும். அப்போ தான் இந்த குழம்புடைய டேஸ்ட்டு வரும். இவ்வளோ தான் புளி, கொஞ்சமாக புளி ஊற்றணும், அப்புறமா தேங்காய் ஊற்றணும். அப்புறமா நாங்கள் இதையெல்லாம் கொதித்து இறக்கும்போது கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு ஒரு தாளித்து கொட்டிடுவோம். அதனால தான் இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாரம் ஒரு தடவை வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய். இங்கே பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு புளி தண்ணி, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு 8 முட்டை எல்லாம் இதுக்குள்ளேயே போட்டால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் ஒரு 2 கப்பு தேங்காய் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கொதி வரும்போது நம்ம தாளித்து ஊற்றி இறக்குற வேலை தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ. ஒரு தாளிப்பு போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இது என்ன தாளிப்பு, எல்லாமே சேர்ந்த மாதிரி பார்த்தது. கருகப்பு, காஞ்ச மிளகாய். இப்போ ஏன்னா இதெல்லாம் தாளித்து எல்லாமே கடைசியில் கொட்டுறது தான் அது ஒரு டேஸ்ட்டு அதிகமாக வரும். எந்த ஒரு குழம்புலையும் அந்த காலத்துலேருந்து பெரியவங்க பாட்டி எல்லாம் செய்கிறது இதுதான். இதை மாதிரி நீங்கள் தாளித்து பாருங்கள். ரொம்ப ஃபஸ்ட்லேயே நம்ம தாளிச்சிடுறது எல்லாமே அது வேறு மாதிரி இருக்கும். நல்லா வளரணும், வெடிச்சு நம்ம டப்புன்னு வச்சா தான் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இதை அவ்வளோதான், குழம்பு ரெடி. ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ஓகே, தேங்க்யூ. இதை மாதிரி செஞ்சு